ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி, இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை அப்படிங்கிறது படிப்பு சார்ந்து பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும், இடையூறுகளை கொடுக்காது. இந்த ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே இந்த டைமில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம், அந்த வீட்டு அதிபதி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உண்டு. இல்லைன்ற பட்சத்தில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது 18 வயசுக்கு மேலே 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கெடுபலன் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டிங்கனாக்கா நல்லது. படிப்புலும் சரி, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, இந்த வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இந்த தசை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 24 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் குரு தசை. ஜென்ம ராசியில் குரு, செவ்வாய் குருவோட சேரக்கூடிய காலம். இந்த மாதத்தில் நல்ல ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ம குரு அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேலைவாய்ப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துருக்காது, தடை தாமதங்கள் கொடுத்துருக்கும். உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா கூட அந்த வேலையில் சரியான ஊதியம் இருக்காது, திருப்திகரமான ஒரு வேலையாக இருக்காது. அது மாதிரியான நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால, குருவோட இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆடி மாதம் சிறப்பான மாதம் சொல்லலாம். தடைகள் இருக்காது, வேலை வாய்ப்பு புதுசாக கிடைக்கும். எதனா வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி இப்போ வேலை கிடைக்கல கூட புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைச்சி ஊதிய உயர்வுகள் இல்லை, ஊதியம் சம்மந்தப்பட்டதில் திருப்திகரமாக இல்லை அப்படின்னாக்கா அதில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு தொழில் செய்கிறாங்க இல்லையா, அந்த தொழிலெலாம் ஓரளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம், லாபத்தை பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால தொழில் கொஞ்சம் இப்போ சுறுசுறுப்பு இருக்காது, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா ஜென்மராசியில் நிறைய தடைகளை கொடுத்துருந்தாலும் இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது எப்படியும் திருமணத்தை பண்ணி வச்சிரும். இந்த திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நல்ல ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும். நீங்கள் ஏதாவது திருமணம் சார்ந்து பதில் எதிர்பார்த்துனீங்கனாக்கா வரன் பார்த்து அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் பாசிட்டிவான பதிலாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பதிலாக இருக்கும். இது வரைக்கும் பிடிச்ச வரன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் பிடிச்ச வரன் கிடைக்கும். ஏன்னா குருவோட செவ்வாய் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயுடன் குரு இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்து திருமணம் நடந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் ஆடி மாதம் கழித்து பேசலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருப்பாங்க இல்லையா, அது நல்ல ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும். பாசிட்டிவான பதில் இந்த நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். குருதசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. ஏன்னா அவங்க ராசிலேயே செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்தை கொடுக்கும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சியும் உண்டு, குடும்ப வளர்ச்சி இந்த நேரங்களில் உண்டு. கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்காவது இந்த பாசிட்டிவான பதில் வரும். இந்த நேரங்களில்
ஏன்னா எக்ஸாம் எழுதியிருந்தாலோ அதுக்குண்டான பதிலாக நல்ல ஒரு பதிலாக இருக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுத்துரும். இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த இரண்டாவது திருமணத்தை உறுதியாக கொடுக்கும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன் திருமணத்தை பற்றியே அதிகமாக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, குரு மங்கள யோகம், அதாவது திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். குரு ராசியில் இருந்தாலும் சரி, தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு, குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. அதனால தான் இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால தான் நிறைய திருமணத்தை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கும் யோக தசை. யோக தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால நிறைய தொழில் முடக்கங்கள்லாம் இருக்கும். இப்போ தொழில் முடக்கம் இருக்காது. இந்த நேரங்களில் தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம், பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். ஓரளவுக்கு தான், அது கூட சனி தசையில் பெருசாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது இடம் மாற்றணும் இல்லை வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சனி தசைனாவே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்க, வருஷம் செக் பண்ணிக்க. இந்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது. கடன் சார்ந்து தொல்லைகள் எதனா இருந்துச்சுனாக்கா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. உடல்நிலை சார்ந்தும் உங்களுக்கு முன்னேற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சுய தொழிலில் நிறைய பாதிச்சிருப்பீங்க. இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் இல்லை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சனி பெருசாக கெடுக்காது. கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துல தான் வக்கரமாக இருக்குது. பெருசாக இன்னல்கள் கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய இடர்பாடுகள், அதிகப்படியான கஷ்டங்கள்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அந்த பெண்கள். அந்த தொல்லைகள்லாம் இந்த நேரங்களில் இருக்காது, நெருக்கடிகள் இருக்காது. தொழில் மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு நிலையில் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்காது, அலப்பாஞ்சிட்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. 59 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. பெரும்பாலும் உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த தசை காலங்களில் திருமண யோகத்தை அதிகமாக கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தில் திருமணம் உண்டான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக நடக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கலாம் கூட இந்த சுப விசேஷங்களை அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருப்பீங்க, சரியான பதில் இருக்காது, போன இடத்துல மதிப்பு மரியாதை இருக்காது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பதில் வரும் உங்களுக்கு. அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது திருமணம் சார்ந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதிகபட்சமான யோகமான டைம் சொல்லலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இது நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய காலங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு மங்களகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சுயதொழிலாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த நெருக்கடிகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பசங்க மூலமா இருந்து வந்த பாதிப்புகள், சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. சொத்து பத்து பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். 76 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் கேது தசை. கேது அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, புதன் தசைக்கு என்ன பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பலன்களே எடுத்துக்கலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் புத பகவான். இந்த புதன் எந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கோ அதே மாதிரி இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கேது பகவான் அந்த தசையை நம்ம சிறப்பாக சொல்லலாம். சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி, சனியோட தொடர்பில் இருந்தால் கூட பெருசாக உங்களுக்கு கெடு பலன்கள் இல்லை. என்னென்னா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடற்பயிற்சி செய்யுங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த கேது திசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுத்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் குறையும். அதனால் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.